அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதீதமான மருத்துவ பயன்களும் மிக எளிமையான முறையில் அனைவராலும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் வேலி பருத்தி செடி. இந்த செடியை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆக சிறந்த மருந்தாக பயன்படுது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வேலி பருத்தி செடியை எவ்வாறு அடையாளம் காண்பது, இந்த செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன, அதற்கு இந்த செடியை எவ்வாறு பயன்படுத்துவதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வேலி பருத்தி செடியானது ரொம்ப சுலபமாக எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய ஒரு மருத்துவ அதீத சக்தி வாய்ந்த மூலிகை செடி. இதனுடைய இலைகள் பார்ப்பதற்கு இருதய வடிவில் இருக்கும். மேலும் இரட்டை காய்கள் கொண்ட முட்டை வடிவிலான விதைகள் உள்ள இருக்கும். மேலும் பட்டு மாதிரியான பஞ்சு இருக்கும். இதுதான் இந்த செடியை நீங்கள் அடையாளம் காண்பதற்கான அறிகுறிகள். இந்த செடிக்கு சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா உத்தாமணி செடி அப்படின்னு சிறப்பாக சொல்லுவாங்க. ரொம்ப அதீதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஆக சிறந்த மருந்தாக இந்த செடி இருக்குது. சுவாச கோளாறு, ஆஸ்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் வேலிப்பருத்தி இலைச்சாறை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு டியூஸ்பூன் குடிச்சிங்க அப்படின்னா சுவாச கோளாறு முற்றிலுமாக சரியாகும். மேலும் சுவாச பிரச்சனையாக சொல்லப்படக்கூடிய காசு நோய்க்கு 48 நாள் காலையில் ஒரு டியூஸ்பூன் அளவு இந்த இலைச்சாறை நீங்கள் பருகி வருவதன் மூலம் காசு நோய் முற்றிலுமாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இலையை நல்லா நிழலை காய வைத்து அரைத்து பொடியாக்கி தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாயு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பல், உடம்பு வலி, இரைப்பு, மேலும் வாயு சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த மருந்துக்கு உண்டு. ஒரு பவுலில் இந்த இலைசாரை விட்டு அந்த இலைசாரில் மிளகு முழுகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி மிளகை போட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகை வெயிலில் 7 நாள் காய வைத்த பிறகு அந்த மிளகு கருப்பு மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிளகு தினமும் ஒன்று நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூச்சிறப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி முற்றிலுமாக குணமாகும். நியூட்ரிஷன் சத்து குறைவால் சில குழந்தைங்க பார்த்தா எலும்பு தோலுமாக நோஞ்சா மாதிரி இருக்கும், சுறுசுறுன்னு இருக்காது, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. அதுபோல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல நியூட்ரிஷனையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தருவதற்கு 1 டியூஸ்பூன் இலைசாறு, 1 டியூஸ்பூன் ஜீரகப்பொடி 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் வர வரைக்கும் நீங்கள் இதை செய்யணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பனக்கற்கண்டு போட்டு நீங்கள் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க நல்லா பலம் பெறும், நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக புஷ்டியாகவும் இருக்கும். இளம் வயதில் ஏற்படக்கூடிய இரத்த அழுத்த நோய், இந்த இரத்த அழுத்த நோயை குணப்படுத்துவதற்கு 6 இலையை நல்லா அரைத்து மாட்டுப்பாலில் கலந்து வெறும் வயிற்றில் நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தம் குறைந்து இரத்த அழுத்தம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பாலில் இதனுடைய விழுது போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் அசதி நீங்கி உடலுக்கு நல்ல எனர்ஜியும் சக்தியும் கிடைக்கும். மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ள நபர்களுக்கு நரம்பு தளர்ச்சி சரியாகும். நரம்பு தளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா தலை ஆடிக்கிட்டே இருக்கும், கைகாலெல்லாம் ஷிவரிங் ஆகும். இது போல் நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடிய நபர்களும் அந்த மருந்தை நீங்கள் காலையில் பசும்பாலில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பரிபூர்ணமாக குணமாகும். சுக்கு, பெருங்காயம் அதனுடைய இந்த இலைச்சாரை போட்டு நல்லா வதக்கி இளம் சூட்டுடன் 10 போட்டு பாதை வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தீங்க அப்படின்னா பரிபூர்ணமாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதை யானைக்கால் நோய் இருக்கக்கூடிய நபர்களும் அதுவும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா அதுவும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்கள் வயது வந்தாலும் ருது ஆகாமல் அப்படியே இருப்பாங்க. இதுபோல் ருது ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 6 இலைகளுடன் 3 மிளகு போட்டு நல்லா இடித்து 10 நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பெண்கள் சீக்கிரத்தில் சரியான வயதில் ருது ஆகக்கூடிய ஒரு தன்மையை இது உருவாக்கும். மேலும் மாதவிடாய் நேரத்தில் சில பெண்களுக்கு அதீதமான வயிற்று வலியும் தாங்க முடியாத அளவுக்கு வயிற்று வலி ஏற்படும். இதுபோல வலிக்கு இந்த இலைசாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதீதமான வயிற்று வலி படிப்படியாக குறைந்து அதன் பிறகு மாதவிடாய் நேரத்தில் வயிற்று வலி வராமல் காக்கும். மேலும் இந்த இலைசாரை ஒரு காட்டன் துணியில் கட்டி தோசைக்கல்லில் நல்லா சூடுபடுத்தி தொட்டு நம்ம உடம்புல ரத்தம் கட்டி இருந்தாலோ அல்லது முழங்கால் வலி இருந்தாலோ உடம்பு வலி இருந்தாலோ எங்கேயாவது இடுப்பு பிடிச்சிருந்தாலோ அதுபோல் இடங்களை இளம் சூட்டில் தோசைக்கல்லில் தொட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா பரிபூர்ணமாக அந்த வலிகள் அனைத்தும் நிவாரணம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த
செடியினுடைய வேர் 5 கிராம் எடுத்து நன்கு அரைத்து பாலில் கலந்து 3 நாளைக்கு காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாயு சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்களும் வாயு பிடிப்புகளும் குணமாகும். சில குழந்தைங்களுக்கு நுரையீரலில் சளி இருக்கும், என்னதான் மருந்து கொடுத்தாலும் குணமாகாது. அதுபோல் குழந்தைங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவு இந்த இலைசாறு ப்ளஸ் துளசி இலைசாறு 1 கல்லுப்பு போட்டு 1 டீஸ்பூன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சளி வாய்வையாக வெளியேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த வேலிப்பருத்தி செடி. மேலும் இந்த இலைசாறு என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சிறு வயதில் அதிகமான அழுக்குகளையும் உணவில்லாத பொருட்களையும் அதிகமாக வாயில் வைப்பதனால வயிற்றில் சின்ன சின்ன புழுக்கள் ஃபார்ம் ஆகும். அந்த புழுக்கள் தொடர்ந்து இந்த இலைசாரை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மலம் மூலமாக வெளியேறிடும். சில பேருக்கு காலில் வீக்கம் ஏற்படும், உடலில் வேறு ஏதாவது பகுதியில் வீக்கம் ஏற்படும். இந்த வீக்கத்தை குணப்படுத்துவதற்கு இந்த இலைசாறுடன் சுண்ணாம்பு கலந்து அந்த வீக்கத்தின் மீது தடவி வந்தாங்க அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் குணமாகும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வெயில் காலத்தில் இருமல் ஏற்படும், மேலும் சளி தொந்தரவால் இருமல் ஏற்படும். அதுபோல் இருமல் தொந்தரவுக்கு இந்த இலைசாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நாள்பட்ட இருக்கக்கூடிய இருமல் குணமாகும், இருமல் தொந்தரவே ஏற்படாது. நகசுத்தியால் அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த இலைசாரை பயன்படுத்தணும் அப்படின்னா நகசுத்தி பிரச்சனை குணமாகி பூரண ஆரோக்கியம் கிடைக்கும். சர்க்கரை நோயால் அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு 100 ml வாட்டரில் 5 கிராம் பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு காலையிலும் மாலையிலும் குடித்து வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு குணமாகும். இந்த வேலி பருத்தியை இலையை பறித்து நிழலை காய வச்சு நல்லா பொடியாக்கி நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இது பாலிசிஸ்டிக் கோவி நோய், அதாவது பெண்களுக்கு கருவுறுதல் தாமதமாக்கக்கூடிய பிசிஓடி பிரச்சனையை குணமாக்கக்கூடிய அற்புதமான மருந்தாகவும் பயன்படுது. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் ஆகும்போது மகப்பேறு ஆகும்போது அதீதமான இரத்தப்போக்கு ஏற்படுத்தும். பெர்குலேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ப்ரெக்னன்சி பூஸ்டாக இந்த இலை பயன்படுது. இலைசாறுடன் சம அளவு எலுமிச்சை சாரம் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கீழ்வாதம், தலைவலி போல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு மருந்தாக இது பயன்படுது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை, வாயு தொல்லை, காய்ச்சல் மற்றும் சளி, இரும்பல் இது போல் பிரச்சனைகளுக்கு மிளகை இந்த இலைசாறுடன் போட்டு நல்லா ஊற வைத்து அதுக்கப்புறம் காய வைத்து நன்கு அரைத்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் நெய் அல்லது பாலை விட்டு குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய காய்ச்சல், இரும்பல், சளி, வயிற்றுப்போக்கு, செரிமான பிரச்சனை பூரணமாக குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த இலைசாறானது பாம்பு கடியால் ஏற்படக்கூடிய விஷ பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் விஷ முறிவாகவும் இது பயன்படுது. நாள்பட்ட புண்களுக்கும் இந்த இலைசாரை பேஸ்ட்டாக அரைத்து நம்ம தடவணும் அப்படின்னா அந்த புண்களும் குணமாக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது. மேலும் சிறந்த வலி நிவாரணியாகவும் கிருமி நாசினியாகவும் இந்த இலைசாறு பயன்படுது. மேலும் இந்த வேலிப்பருத்தி செடியானது சிறுநீரக பெருக்கியாகவும் பயன்படுது. இந்த வெயில் காலத்தில் எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் சிறுநீரகம் மஞ்சள் நிறத்தில் தான் போகும். தொடர்ந்து இவ்வாறு மஞ்சள் நிறத்தில் போச்சு அப்படின்னா சிறுநீரகத்தில் கல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் சிறுநீரக பெருக்கிக்கு இந்த இலைசாறு ஆக சிறந்த மருந்தாக பயன்படுது. ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த வேலிப்பருத்தி செடி கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக நாட்டு மருந்து கடையில், சித்த மருத்துவ கடையில் இந்த வேலிப்பருத்தி செடி பொடி இருக்கும். அந்த பொடியை வாங்கி நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.